தூங்கிட்டு இருக்க மனுஷனை எழுப்பி உங்கள் அக்கா இறந்துருச்சுப்பான்னு சொன்னால் என்ன எப்படி இருக்கும்? எனக்கு தாய்க்கு நிகராக ஒரு என்னை வந்து சின்ன வயசுலேருந்து அரவணைச்சி எனக்கு நடக்க வச்சு போக வச்சு மிட்டாயை வாங்கி கொடுத்து இதுலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது அடம் பிடிக்கும் போதெல்லாம் இட்டுன்னு போய் வலுக்கட்டாயமாக படிக்க வச்சு அந்த ஒரு கேட்டகரி என் தாய்க்கு இணையாக இருந்த எனக்கு மீனாட்சி அக்கா. ஸோ அவங்க இறப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட இது இல்லை. ஏன்னா எங்கள் அக்கா கிட்ட தான் நான் சொல்லுவேன், நான் தானே போயிட போகிறேன், இது மாதிரி நான் தான்க்கா இது விட முடியல, டேய் விட்றா சும்மா விளையாட்டுக்கு சொல்லும், உனக்கு முன்னாடி நான் போவேன்டாக்கா, இதுலாம் சாவறதுக்கு போட்டியாக இது இருந்தாலும் எனக்கு ஆறுதல் அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க. ஸோ நான் தான் முதல்ல போய் சேர்ற மாதிரி எனக்கு மைண்டில் இருந்தது, உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ அக்கா வந்து திடீர்னு இறந்ததுன்னா என்னால் ஜீரணிக்க முடியல, அப்படியே எழுந்து ஓடினவன் தான். ஸோ நான் இதை கேட்ட செய்திக்கு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி அதே நேரத்தில் ஓடி போய் அங்கே பார்த்தோன்னே என்னால் குமுறல் எனக்கே தாழ முடியல, நம்பிக்கை இல்லை இறந்துட்டாங்கன்றது. ஏன்னா எனக்கு அவங்கள விட்டால் இப்போ யாரும் இல்லை. ஸோ அவங்க இழப்பை என்னால் ஜீரணிக்க முடியல.